வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 10 எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்லேருந்து மேக்னெட்டோமீட்டர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்னெட்டோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக மேக்னெட்டோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஜியாலஜி, ஆர்கியாலஜி, நேவிகேஷன், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லா இடங்கள்லையும் இந்த மேக்னெட்டோமீட்டர் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அது என்ன டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மாடர்ன் மேக்னெட்டோமீட்டர்ஸில் 0.1 நானோ டெஸ்லா அளவுக்கு வேரியேஷன்ஸ் இருந்தால் கூட மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜினால. இது எப்போ இந்த மேக்னெட்டோமீட்டர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த இயர் ஆஃப் 1831 தான் மேக்னெட்டோமீட்டரை இன்வென்ட் பண்ணாங்க. ஃப்ளக்கேட்ஸில் இந்த மேக்னெட்டோமீட்டர் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா, வித் யூஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணி மேக்னெட்டோமீட்டர் டிசி அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி ஏசி ஃபீல்ட்ஸ் வந்து மெஷர் பண்ணுது. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நேவிகேஷனில், ட்ரில்லிங்கில் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளக்கேட் மேக்னெட்டோமீட்டருடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. புரோட்டான் ப்ரெசிஷன் வந்து மேக்னெட்டோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸில் அப்படின்னா, ஃப்ளூயிடில் ஹைட்ரஜன் வந்து ரிச்சாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸில் புரோட்டானுடைய ப்ரெசிஷனை யூஸ் பண்ணி அங்கே என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுது இந்த மேக்னெட்டோமீட்டர். அண்ட் ஸ்குவிட்ல வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸ்குவிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சூப்பர் கண்டக்டிங் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ் டிவைஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டிவைஸ் வந்து எக்ஸ்ட்ரீமான வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட மெஷர் பண்ணும். ஸோ இது வந்து மேக்னெட்டோமீட்டருடைய ஒரு ஃபார்ம் தான். அண்ட் ஆப்டிக்கல் பம்பிங் அப்படிங்கிறது இந்த மேக்னெட்டோமீட்டரில் நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸை லைட் யூஸ் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போக வைக்கிறது தான் இந்த ஆப்டிக்கல் பம்பிங் அப்படிங்கிறது. மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா, B is equal to mu naught H plus M. இங்கே B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸோட பெர்மியபிலிட்டி வேல்யூ நமக்கு தெரியும், 4π × 10⁻⁻⁷ ஹென்ரி பர் மீட்டர். H அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, M அப்படிங்கிறது மேக்னடைசேஷன், அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற அந்த குவான்டிட்டி தான் மேக்னடைசேஷன், M அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். Which type of magnetometer uses the precision of protons in a hydrogen-rich liquid to measure the magnetic field? Magnetic field ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிற லிக்விடில், தட் இஸ் ஹைட்ரஜன்-ரிச் லிக்விடில் மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுது மேக்னெட்டோமீட்டர்னு கேட்குறாங்க. புரோட்டானுடைய ப்ரெசிஷனை தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டோமீட்டருக்கு பேர் என்ன? Proton precision magnetometer. So option C is a correct answer. Which type of magnetometer uses the precision of proton in a hydrogen-rich liquid to measure the magnetic field? அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் proton precision magnetometer. நெக்ஸ்ட் எந்த கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.